என்னடா ஸ்கிரிப்டை ஃபைனல் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மச்சான். நீ எப்போன்னு சொல்லு, நான் ஒரு வாட்டி வந்து கேட்குறேன். கண்டிப்பா வா மச்சான். சரி, நான் கூப்பிட்றேன் திருப்பி. மச்சான். பாய். பாய். நீங்க சொன்னது கரெக்ட் தான் கார்த்திக். பாவம் ரெட்டி சார், அவருக்கு பண பிரச்சனை, அதான் படத்தை நிறுத்தி வச்சிருக்காரு. அது இருக்கட்டும் கயல், நீ எப்படி ஃபீல் பண்ற? கலக்கமா இருக்கியா இல்ல சந்தோஷமா இருக்கியா? தெளிவா இருக்கேன் கார்த்திக். வெரி குட் கயல், அப்படிதான் இருக்கணும். இந்த வயசுல ஒரு பொண்ணு எந்த விதமான கஷ்ட பிரச்சனையை சந்திக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன், சந்திச்சிட்டேன். நல்லபடியா அதெல்லாம் தாண்டியும் வந்துட்டேன். இனி எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன். ரெட்டி சார் படத்தை 1 மாசம் தள்ளி வைக்கிறேன்னு சொன்னதுமே மனசளவுல நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆனா நீங்க சொன்ன ஆறுதல் வார்த்தை தான் என்னோட பிளட்ல ஒரு டானிக் மாதிரி போய் எனக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. இப்ப என்ன, படத்தை டிராப்பா பண்ணிட்டாங்க, 1 மாசம் தள்ளி தானே வச்சிருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் ரெட்டி சார் காவிய தலைவி படத்தை எடுப்பாரு. காவிய தலைவியா கலக்க போறது நான் தான்ற முடிவுக்கு வந்துட்டேன். வெரி குட் கயல், இந்த அப்ரோச் தான் வேணும். இந்த 1 மாசத்துல நடந்த எல்லா சம்பவங்களையும் நல்லா நினைச்சு பாரு. அதிர்ச்சியாவும் இருக்கும், அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருக்கும். அது எல்லாத்தையும் நீ நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருக்க. அத அப்பே சொன்னதடா சார். நல்லா சரி, இந்த டேட்டா நோட் பண்ணி வெச்சுக்கோ. ஓகே சார். ஏய் யூ டோன்ட் வரி, நான் கண்டிப்பா வரேன். சார் ஒரே ஒரு போட்டோ. இல்ல கொண்டா. ஓ மை காட், பாத்து இல்ல. இல்ல மறைக்காத, கேமரா மறைக்காத. சீக்கிரம் கொடுங்க. உங்க போட்டோ எடு. ஹாய் சார். வணக்கம் சார். சாரி, ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, அதான் உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன். இட்ஸ் ஓகே சார். ஏன்னா நமக்கு ஃபேன்ஸ் தானே முக்கியம். ஆமா. சுபாஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு, நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு. ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, உங்களுக்காக நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். சார் என்னை தாண்டி செல்வாயால கலக்கிட்டீங்க சார். எங்க ஊர்ல நிறைய பேர் உங்க ஃபேன் தான் சார். அந்த படத்தை பார்க்காதவங்க சவுத் இந்தியாலே யாருமே இருக்க முடியாது. சரி அதை விடுங்க. இப்ப நான் துபாய் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் ஷார்ட்டா பேசி முடிச்சிடலாமா? சார் நம்ம படத்துல உங்களோட கேரக்டர் வேற மாதிரி இருக்கும் சார். ஓகே சார். ஹலோ சார். ஏய் என்ன திமிரா? யார்கிட்ட கமிஷன் பேசுற? அரஞ்சன் வச்சுக்கோ, அவ்வளவுதான். பணம் போட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு சினிமாக்காக நான் வந்திருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சினிமானா எனக்கு உயிர், பேஷன். ரியல் எஸ்டேட்ல பணத்தை சம்பாதிச்சு கணக்கு காட்டுறதுக்காக நான் படம் எடுக்க வரல, ரியலா படம் எடுக்க வந்திருக்கேன். என்கிட்ட கமிஷன் பேசுறியா நீ? டபார், முன்னெல்லாம் 30 படம் தான் ரிலீஸ் ஆகும், 3 படத்தை தவிர எல்லா படமும் சூப்பர் ஹிட் ஆகும். ஆனா இப்ப 300 படம் ரிலீஸ் ஆகுது, அதுல 3 படம் கூட தேர மாட்டேங்குது. இல்ல ஏன் தெரியுமா? எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதாலதான். இல்ல நீ வேணா பெரிய ஹீரோவா இருக்கலாம், நீ கொடுக்கற பிச்சை காசை எடுத்து தின்னுட்டு போற அல்ப பையன் நினைச்சியாடா? இல்ல சார். நாகுரெட்டிடா, என்ன பத்தி தெரியும்ல, தொலைச்சிடுவேன். சாரி சார், சாரி சார். முதல்ல யார்கிட்ட சினிமால எதுவுமே நிரந்தரம் இல்ல. பல ஆர்டிஸ்டுக்கு ஹிட் கொடுத்த ப்ரொடியூசர் ரெட்டி அவர் காவிய தலைவி படத்தை எடுத்துட்டு படாத பாடுபடுறாரு. நான் கூட கேள்விப்பட்டேன், ஃபைனான்ஸ் கிடைக்கலையாமே, 5 லட்சம் 10 லட்சத்துக்கு கூட கஷ்டப்படுறாராமே. காவிய தலைவி பெரிய பட்ஜெட் படம், ரொம்ப காசு செலவு பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த படத்தை மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. கடவுள் புண்ணியத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகணும். இந்த படத்துல பணம் நிறைய செலவு பண்ணிருக்காரு.
அவர் சொந்த செலவு வேற. அது இல்லாம அவரே டைரக்ஷன் பண்றாரு. எப்படி சமாளிக்க போறாரோ தெரியல. நல்லபடியா படம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். அதுவும் இல்லாம 1 month வரை லேட். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறாரு கேள்விப்பட்டேன் நான். அவருக்கு பெரிய கிரேஸே இருக்கு. அதுவும் இல்லாம கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் மேடம். கதையை டிசைட் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து படத்தை லான்ச் பண்ணியாச்சு. இப்ப போய் அவரை தூக்குனா அது நல்லா இருக்காது மேடம். யார் மாமா? அந்த கம்பெனி பத்தி விசாரிக்க சொல்லியிருந்தம்மா, அவங்க தான் கால் பண்றாங்க. பேசுங்க. ஹலோ சார், சார் ஒரு நிமிஷம். கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ப்ராஜெக்ட்காக தானே சார் சொல்றேன். சார் வணக்கம் சார். அந்த ப்ரொடியூசர் பத்தி விசாரிக்க சொன்னேனே, விசாரிச்சிங்களா? நேத்ரா டேட்ஸை கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. விசாரிச்சாச்சு சார். அந்த பார்ட்டி செம்ம டுபாகூர் சார். அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், வண்டியா போய் சொல்லுவாராம். உங்ககிட்ட கூட நிறைய எடுத்து விட்டுருப்பாரு. கண்டெய்னர்ல பணம் வருதுன்னு சொன்னாரா? ஆமா சார் சொன்னாரு. வந்த உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலான்னு சொன்னாரு. இதேதான் சார், இதே மாதிரி தான் எல்லார்கிட்டயும் அள்ளி விடுவாராம். சம்பளம் ஜாஸ்தியா கேட்டீங்களா நீங்க? ஆமா சார், வாங்குற சம்பளத்தை விட ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட கேட்டேன். 20 லட்சமே தரேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா, கொடுக்காத சம்பளத்துக்கு 10 லட்சம்னா 20 லட்சம்னா எவ்வளவு வேணா அள்ளி விடலாம். இதே டெக்னிக் தான் எல்லார்கிட்டயும் ஃபாலோ பண்ணுவார் சார். உங்ககிட்ட அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு சும்மா பேருக்குன்னு ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு ஊரு ஃபுல்லா கோடிக்கணக்கில் ஃபினான்ஸ் வாங்கி எஸ்கேப் ஆயிடுவாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா சார், சத்தியம். ஹலோ கயல், மேடம், சொல்லுங்க மேடம். என்னாச்சுமா? டின்னர் கூப்பிட்டிருந்த? பிருத்வி வந்திருக்காரு, உன்னை கேட்டாரு. இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. நான் வழக்கமா 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுருவேன். இட்லி சாப்பிட்டேன் மேடம். வாட்? இட்லி சாப்பிட்டீங்களா? சார் வணக்கம் சார். வணக்கம். என்ன கயல், உடம்பு சரியில்லையா? ஆமா சார், கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு. ஓகே ஓகே, டேக் கேர், ரெஸ்ட் எடுங்க. ஓகே சார். ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண இன்னும் நிறைய நாள் இருக்கு. உடம்பு பார்த்துக்கோங்க. என் கூட நடிக்கணும்னா அதுக்கு தனி ஸ்டாமினா வேணும். கண்டிப்பா சார். சார் சொல்லு கயல். என்னோட வீடும் பக்கத்துல தான் இருக்கு சார். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க சார். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா வந்து நான் உங்களை பார்க்கறேன். எனக்கு உடம்பு முடியலன்றதுக்காக பார்க்க வர வேண்டாம். நாளைக்கு சரியாயிடும். நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஓகே, டன். புரியுது. அங்க வந்தா எனக்கு இட்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா சார். பை தி பை, ஜெனரலா நான் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். ஏன்னா என்ன பார்த்ததும் கூப்பிடாதீங்க. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சாரி, வெரி சாரி பிருத்வி. இன்னைக்கு எனக்கு ஒரு பிளாக் டே. கயல்ங்கிற ஒரு இன்டீசென்ட் நடிகையை சந்திச்ச நாள். வாமா. எந்த ஸ்டார் ஹோட்டல் போனீங்க? என்ன சாப்பிட்டீங்க? கயல் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் கரண்டி ஆம்லெட் சாப்பிட்டோம். புரியலையேம்மா. வேதனைய கிளப்பாதீங்க மாமா. செம்ம கடுப்பு மாமா. என்கிட்ட வந்து சேர்றதெல்லாம் பாருங்க. கழிசடையா. இப்ப யோசிச்சு பார்த்தா அவனை உள்ள வைக்கிறது எனக்கு பாவம்னு தோணுது. சார், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்து போங்க. மொத்தம் அவங்க பார்த்துப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாத்தியாமா? தேங்க்யூ சார். சாரை பத்தி எவ்வளவு தப்பா சொன்ன, எவ்வளவு நல்லவர் பாத்தியா? மவர ஆசை உன்னை போய் நான் திட்டி போட்டேனே. நீ நல்லா இருப்பப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்லயே வந்து என் பையனை விட சொல்லிட்டியே. தங்கமான மனசுப்பா உனக்கு. இனி உன் படம் எல்லாம் ஓஹோன்னு ஓடும். உட்காருங்க சார், உட்காருங்க சார்.